நம்ம இப்போ இன்னைக்கு செய்ய போகிறது பால் கறி குழம்பு. இந்த தமிழில் வந்து உருண்டைக்கறி குழம்புன்னு சொல்லுவாங்க. மட்டன் எடுத்துக்கோங்க, 1/2 கிலோவோ 1 கிலோ மட்டன் வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் அந்த வாஷ் பண்ண மட்டனை அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுற மசாலா வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாரில் தேங்காய், கசகசா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சிடணுன்னு. அதுக்கப்புறம் இந்த மட்டனில் நீங்கள் அந்த மசாலா கொஞ்சம் அள்ளி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம ஏற்கனவே புதினா, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலையை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அப்படியே மாரினேட் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா உப்பு போட்டு மாரினேட் பண்ணிடணும். இப்படி மாரினேட் பண்ணிடணும். மட்டனோட மாரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மாரினேட் பண்ணியாச்சா? இப்போது அப்படியே எடுத்து உருண்டை பண்ணணும். சின்ன சின்ன உருண்டையாக பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். எல்லா இன்க்ரீடியன்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை உருண்டையாக போட போகிறோம். பால் பாலாக பிடிக்க போகிறோம். இந்த பாருங்கள், அழகாக இப்படி பிடிச்சி ஒன்று ஒன்றா தட்டில் வச்சிடணும். இதில் நீங்கள் கட்லெட் கூட செய்யலாம். கொஞ்சம் இந்த ஸ்மாஷ் பண்ண இதில் வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதோடு இதில் இதே மாதிரி மேரினேட் பண்ணி பிசைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கட்லெட் மாதிரி அப்படியே வடை மாதிரி தட்டி தட்டி கூட போடலாம். சைடில் அது சைட் டிஷ்க்கு ஆயிரும். இது வந்து குழம்பு தான், உருண்டை கறி குழம்புக்காண்டி நம்ம செய்கிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை வருது. நீங்கள் நிறைய உருண்டை போடணுன்னாலும் போடலாம். இல்லை உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 10 உருண்டை போடணுன்னாலும் போடலாம். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். குட்டி பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா மட்டன்னாலே கடிச்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. அப்படியே லட்டு மாதிரி உடச்சி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம மட்டனை அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் அழகாக ரவுண்டாக வந்துடும். யார் வேணாலும் இது செய்யலாம், ட்ரை பண்ணலாம். பாருங்கள், 1/2 கிலோ கறி தான். ஆனால் நல்லா பாருங்கள் எத்தனை உருண்டை வந்திருக்கு. மசாலா மட்டும் நீங்கள் கரெக்டாக போடணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், கசகசா, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, மெயின் பொட்டுக்கடலை போடணும். கொஞ்சமாக, ரொம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா அப்போ தான் அது என்ன பண்ணும், நல்ல திக்னஸ் கொடுக்கும். அந்த உருண்டையை இருக்க பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம், கூட்டி விட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் 1, ஒரு பூ, அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் இது வந்து கரம் மசாலாவோட ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இது போட்டிங்கன்னா இதை போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுங்க. பாருங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போடுங்க. கரம் மசாலாவோட இது பாருங்கள் போட்டுட்டு நல்லா சீசனிங் பண்ணுங்க. நல்ல வாசம் வரும். நல்ல வாசம் வரும். வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சோம்ல, அந்த மசாலா எடுத்து போட்டுருங்க.
தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி, கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி, தனியாத்தூள், மல்லிப்பொடி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம கறி குழம்புன்றதுனால மல்லி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. மிளகாப்பொடி, கறி குழம்புக்கு என்ன செய்வோமோ அது எல்லாமே போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீசனிங் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வதங்கணும் இல்லையா, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வதங்கணும். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்து நல்லா நறுக்கிடுங்க. தக்காளி சேர்ந்து வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கினோன்னா பாருங்க, தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும். அந்த மசாலா ஸ்மெல் போகணும். அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நல்லா வதக்கணும். கறி குழம்புக்கு நம்ம என்ன மசாலா போடுறோமோ அதே மசாலா தான், வேறு எந்த மசாலையும் கிடையாது. அது நல்லா கொதிக்கணும். நல்லா வதங்கினோன்னா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல்லு போகணும். பச்சை ஸ்மெல் போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கரம் மசாலா, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தேங்காய் பொருட்களெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். விழுதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். இது பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டோமா, இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே அந்த கறியில் உருண்டையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க உப்பு. அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை ஆட் பண்ண போகிறோம். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் செஞ்சு வச்சுருக்கோம்ல, ஒன்றா போடுங்க. மெதுவாக போடணும். ஏன்னா அது பாயில் ஆகி மேலே ஒரு பாலாக போடுங்க. அது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகி ஒன்றா மேலே வரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுறாதீங்க, அப்புறம் உடஞ்சிடும். பொறுமையாக செய்யணும். இது கொதிச்சோன்னா அந்த கறியே மேலே வந்துடும். அந்த பாலே மேலே வந்துடும். பாருங்கள், ஒன்றா போட்டுக்கன்னா பாருங்கள், ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒன்றா அப்படியே அது பாயில் ஆகும். ஒன்றா கொதிக்குதா, குழம்பு கொதிக்குது பாருங்கள். பால் எல்லாம் போட்டிருக்கோமா, அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். அது அப்படியே அந்த குழம்போடு அந்த கிரேவியோடு நான் சேர்ந்து அப்படியே கொதிக்கும். அது பாயில் ஆனோன்னா அந்த பாலே மேலே வந்துடும். பொறுமையாக செய்யணும். உடையாமல் பார்க்கணும். இந்த பாருங்கள் நல்லா ஃபுல்லாக இருக்கா, உடையவே இல்லை பாருங்கள். நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், பால் அப்படியே இருக்குது பாருங்கள். ஃபுல் பாலும் தெரியுதா? அந்த பாருங்கள், ஃபுல் பாலை பாருங்கள். ஒரு பாலும் அப்படியே பாயிலாகி இந்த பாருங்கள், அந்த கிரேவியோடு அது நல்லா கலந்துரும். அந்த மசாலையோடு கலந்துரும். இந்த பாருங்கள், தெரியுதா? பால் வந்துருச்சு பாருங்கள். 5 மினிட்ஸ்க்கு மேலே 5 மினிட்ஸ் ஆகிடுச்சா? அந்த பாருங்கள், அப்படியே நமக்கு அப்படி எடுக்கும்போது அப்படி தனியாக வரணும் பால். பாருங்கள், அழகாக வந்துருச்சா? இனி பால் கறி குழம்பு ரெடி. வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட. பிடிச்சவங்க இந்த பாருங்கள்,
ரெடி ஆயிடுச்சா பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு, உடையாமல் இருக்குது பாருங்கள். அப்போது நம்ம கரெக்டாக பக்குவமாக கரெக்டான மசாலா கரெக்டான குவான்டிட்டியில் போட்டோம்னா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம். தேங்க்யூ. துணியெல்லாம் இருக்கு பாரு. குழம்பு இறக்கணுன்னா அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஊற்றி சாப்பிட போகிறோம். பாருங்கள், குழம்பு உருண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த பாருங்கள் குழம்பு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா குழம்பு. இந்த பாருங்கள், வாங்க செம்மையாக இருக்கா. இது பாருங்கள், உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி சமைச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.